முகத்தில் ஏற்படும் பல்வேறுபட்ட கரும்புள்ளிகள் கருந்தழும்புகள் சம்பந்தமாக இந்த வீடியோவில் நாங்கள் ஏன் இது ஏற்படுகிறது, இதற்கு எவ்வகையான சிகிச்சைகள் காணப்படுகிறது, இது தொடர்ந்து ஏற்படாமல் இருப்பதற்கு எவ்வகையான முறைகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் போன்ற முக்கிய தகவல்கள் இணைக்கப்பட்டுள்ளது. முழுமையாக பார்த்து நன்மை அடையும். இது ஏன் இவ்வாறு ஏற்படுகிறது என்று கூறினால், எங்களது தோலில் காணப்படும் மெலனோசைட்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற கலங்கள் அதிகமாக மெலனின் என கூறக்கூடிய கருமை நிறத்தை தரக்கூடிய பொருட்களை அதிகம் உற்பத்தி செய்கின்றது ஒரு குறிப்பிட்ட இடத்தில். அநேகமானோருக்கு ஏற்படக்கூடிய ஒரு காமன் ப்ராப்ளம் இது. இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் மிகவும் மனரீதியாக மிகவும் துன்பப்படுவார்கள். சில பெண்மணிகள் கூறுவார்கள், நாங்கள் எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக இயலாது. இது ஏன் ஏற்படுகிறது? முக்கியமான காரணம் என்று பார்த்தால், எங்களது சூரிய ஒளியில் இருந்து வரும் கதிர்கள் எங்களது முகத்தை தாக்குறதுனால் தான் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. மற்றது வயசு சென்று கொண்டிருக்கும் போது சில ஹோமோன்கள் மாறுபடும். சில நேரத்தில் கர்ப்பவதிகளாக இருக்கிற காலத்தில் இந்த ஹோமோன்கள் மாறுபடும். அல்லது சிலர் ஃபேமிலி பிளானிங் டேப்லெட்ஸுகள், ஃபேமிலி பிளானிங்குரிய இன்ஜெக்ஷன்ஸ்கள் இதுகள் பாவிக்கிறது. அவைகள் பாவிப்பதனாலும் இது ஏற்பட ஏதுவாகிறது. இதனை குணப்பாக்குவதற்கு மிக முக்கியமானது இது எவ்வகையானது. இதில் பல டைப்ஸ்கள் காணப்படுகிறது. மற்றது அது மாத்திரமல்ல, அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டுகளுக்கு எங்களுக்கு உங்களோட ஸ்கின் டைப் எப்படி என்றது நாங்கள் அறிகிறது மிக முக்கியம். சிலர் ட்ரை ஸ்கின்னாக இருப்பார்கள், சிலர் ஆயிலியாக இருப்பார்கள், சிலர் காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கும், சிலருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கும், அல்லது நார்மல் ஸ்கின்னாக இருப்பார்கள். மற்றது சில நேரத்தில் இவ்வாறு வர ஆட்களுக்கு சில மெடிக்கல் ப்ராப்ளங்களும் இருக்கலாம். அப்போ இதில் கொடுக்கப்படுற ட்ரீட்மெண்ட் ஒவ்வொருவருக்கும் ஒரே பிரச்சனையாக இருந்தாலும் அவரவர் தன்மையை பொறுத்து ட்ரீட்மெண்ட் வேறுபடும். மற்றது நாங்கள் பார்ப்போம், முக்கியமான கரும்புள்ளிகள் எவ்வகையானதுகள் காணப்படுது என்று முதலாவது பார்த்தா ஃப்ரிக்கிள்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். ஃப்ரிக்கிள்ஸ் என்றது மிகவும் காமனான ஒரு ப்ராப்ளம். நீங்கள் அடிக்கடி சூரிய ஒளியில் எந்த விதமான சன்ஸ்க்ரீனோ எந்த ப்ரொடெக்ஷனோ ஒரு கூட இல்லாமல் நீங்கள் அடிக்கடி போயிட்டு வெயிலில் இருந்துட்டு வரும்போது அந்த நேரடியாக சூரிய ஒளி உங்களோட முகத்தை தாக்கி அதனால் ஏற்படக்கூடியது. அது முக்கியமாக கொஞ்சம் ஃபேராக இருக்கிற ஆட்களுக்கு மிக அதிகமாக ஏற்படும் இது. மற்றது சிலருக்கு இதில் பாரம்பரியமாகவும் இது ஏற்படக்கூடியது அவங்களோட படும். மற்றது இன்னும் சிலருக்கு ஏற்படக்கூடியது லிவர் ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள். இது மிக காமனாக மிக அதிகமாக பெண்களில் காணப்படக்கூடிய ஒரு பிரச்சனை. இதுக்கு முக்கியமான காரணமாக இதுக்கும் அமைகிறது என்னென்னா, சூரிய ஒளியில் அடிக்கடி சென்று அதில் இருக்கிற யூவி ரேடியேஷன்ஸ் உங்களோட முகத்தை தாக்கு இது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். மற்றது இன்னொரு வகையான பிரச்சனை ஏற்படும் போஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சொல்லுவோம். அது எதை குறிக்குதுன்னா கொள்ள ஒருத்தருக்கு முகத்தில் முகப்பருக்கள் ஏற்பட்டு கரும்புள்ளிகள் உருவாகும். இந்த கரும்புள்ளிகள் அது ஒரு வகை. அடுத்தது சில நேரம் அவர் பேர்ன்ஸ் சில வகையான நெருப்பு காயங்கள், நெருப்பு லேசாக சுட்டு அல்லது நெருப்பு கிட்ட இருந்து சூடான இடத்துல வேலை செய்கிற ஆட்களுக்கும் இந்த பிரச்சனை ஏற்படலாம். நாங்கள் பார்ப்போம் நேரடியாக என்ன ட்ரீட்மெண்ட் இதுகளுக்கு காணப்படுதுண்டு. ஒரு மைல்டாக ஒரு இலகுவான லேசான அளவுக்கு உங்களுக்கு இப்போ தான் தொடங்கியிருக்கு இந்த பிரச்சனைண்டா நாங்கள் ட்ரீட் பண்ணக்கூடியது ஃபேஸ் ஆசிட்ஸ் என்று சொல்லுவோம். ஃபேஸ் ஆசிட்ஸ்ன்றது என்ன செய்யும், நாங்கள் இதில் முகத்துக்கு போட்ட உடனே அது முகத்தில் இருக்கிறது எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். வெளியில் இருக்கிற கலங்களை எக்ஸ்ஃபோலியேட்னா அதில் இருக்கிறது எல்லாத்தையும் அகற்றும். நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்து கொள்ளலாம். இதில் முக்கியமாக பாவிக்கப்படுற ஆசிட்ஸ் அல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட்ஸ் என்று சொல்லுவோம். இது அவரவர் தோலுக்கும் அவரவர் தோலில் தன்மைக்கும் இருக்கிற பிரச்சனைக்கும் ஏற்ற மாதிரி நாங்கள் அவங்களுக்கு ப்ரெஸ்கிரைப் பண்ணுவோம். இவ்வாறு பல வகையான ஆசிட்கள் இந்த ஃபேஸ் ஆசிட்ன்றதுக்குள்ளே வருது. ஆரம்ப படிகளில் இந்த கருந்தரும்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் போது இவைகளை நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட காட்டி அவங்களோட ரெக்கமெண்டேஷனோட இதை பாவிச்சிங்கள்ன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அடுத்த வகையில் பார்ப்போம், ரெட்டினாய்ட்ஸ் இருக்குது. இந்த ரெட்டினாய்ட்ஸ்ன்றது இது ஒரு விட்டமின் ஏ டிரைவேட்டிவ் நாங்கள் சொல்கிற விட்டமின் ஏ
இது எல்லா வகையான தோலுக்கும் பாவிக்கக்கூடியது. இது ஒரு தரம் உங்களுக்கு பொருத்தமானது டபுள் செக் பண்ணிக்கொள்வது மிக நல்லது. அதனால் நீங்கள் உங்களோட வைத்திய ஆலோசனையுடன் இதில் நீங்கள் வாங்கி பாவிக்கலாம். அடுத்த மூன்றாவதாக நாங்கள் செலக்ட் பண்ணுறது கெமிக்கல் பீலிங்ஸ் என்று இருக்குது. உலகமெல்லாம் மிக பிரசித்தமானது. இவ்வகையான பிரச்சனை மெலஸ்மா இவ்வாறான கரும்புள்ளிகள் ஏற்படுற இதுகளுக்கு தற்காலத்தில் மிக பிரபலியமானது உலகமெங்கும் கெமிக்கல் பீலிங்ஸ் என்று. முழுக்க முழுக்க நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்களால் உருவாக்கப்படுகிறது. அது ஒரு வகையான ஆசிட்ஸ் முகத்துக்கு பாவிக்கக்கூடியது. பல வகைகள் இருக்கிறது. ஒவ்வொரு வகையிலும் வேறு வேறு பெர்சன்டேஜஸில் இருக்குது. உங்களோட முகத்தை பரிசோதனை செய்து உங்களுக்கு பொருத்தமானதை நாங்கள் இதில் பாவிப்பதனால் நல்ல பலன் கிடைக்கும் மூலம். ஆனால் இது வெல் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸால் தான் இது செய்வது உங்களுக்கு நல்லது. இல்லாட்டி என்ன நடக்கும் வேண்டாம், சில ரியாக்ஷன்ஸ்கள் நடக்கும் சரியான முறையில் செய்யாட்டி இந்த கெமிக்கல் பீலிங்ஸ் ஒன்று செய்ததுக்கு பிறகு நீங்கள் சூரிய ஒளி நேரடியாக அதுக்கு பிறகு நீங்கள் படாமல் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அல்லது நல்ல சன்ஸ்க்ரீன் ஒன்று நாங்கள் உங்களோட தோலுக்கு ஏற்ற மாதிரி ப்ரெஸ்கிரைப் பண்ணி தருவோம். அதை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பாவிச்சு கொண்டு இருக்கக்குள்ள இது பிறகு பெர்மனண்ட்டாக இந்த பிரச்சனை அப்படியே நீங்கிடும். அதுக்கு பிறகு ஒரு நாளும் உங்களுக்கு இந்த பிரச்சனை திரும்ப மீண்டும் வராது. இதுக்கு பாவிக்கிற சன்ஸ்க்ரீன்ஸ் SPF வேல்யூ 50 தொடக்கம் 60க்கு உட்பட்ட அவரவருக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய கிளினிக்குகள் நான் பர்சனலாக ப்ரெஸ்கிரைப் பண்ணுவேன். மற்றது கெமிக்கல் பீலிங்ஸ் முக்கியமாக ஏஜ் ஸ்பாட்ஸுகள், வயது போன காலத்தில் ஏற்படக்கூடிய ஸ்பாட்ஸுகள், மற்றது சன் டேமேஜஸ், சூரியனால் ஏற்படுற இதுகள், மற்றது மெலஸ்மா இதுகள் போன்றவர்களுக்கு மிகவும் சிறப்பாக ஒர்க் பண்ணும். மற்றது சில நேரத்தில் மிக டீப்பாக இருந்தால் கெமிக்கல் பீலிங் மட்டும் போதாத என்று நாங்கள் கருதினால் கெமிக்கல் பீலிங் செய்துட்டு அதுக்கு மேலே டெர்மா ரோலரும் நாங்கள் அது கூட சேர்த்து செய்வோம். செய்தோடனே அதில் ஆக்ஷன் மிக அதிகமாக இருக்கும். மற்றது இன்னும் ஒரு வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது, IPLன்னு சொல்லுவோம். IPL ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் இதுக்கு அவசியமான ஆட்களுக்கு உரிய அதை நாங்கள் தெரிவு செய்வோம். அது IPL என்பது இன்டென்ஸ் பல்ஸ் லைட் தெரப்பி என்று சொல்கிறேன். மற்றது இன்னும் ஒரு வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது இப்படி பிரச்சனைகளுக்கு, டெர்மா அப்ரேஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். தோல் இருக்கிறதுகளை நாங்கள் ஒரு ஃபிசிக்கலாக நீக்கி விடுற தோலை சில மிஷின்ஸால் நாங்கள் போட்டு அதில் வெளியில் இருக்கிற தோலை நீக்கிறத டெர்மா அப்ரேஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். சில கேசஸ்களுக்கு நாங்கள் லேசர் ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் இதனோட பாவிப்போம். ஏன்னா லேசர் ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் பிந்தி வச்சுக்கிறது காரணம் என்னென்னா அந்த ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். மற்றது அவசியம் இல்லாமல் நாங்கள் போட மாட்டோம். கட்டாயம் வேறு ஒரு வகையிலையும் இதை சுகமாக்கையில் அப்படி ஒன்று லெவல் ஒன்று இருக்கிற ஆட்களுக்கு மாத்திரம் நாங்கள் லேசர் ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் பெண்களுக்கு ஏற்படும் இந்த கரும்புள்ளிகள் சம்பந்தமாக முழு விவரங்களும் தந்துள்ளோம். நீங்கள் ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே நீங்கள் வந்தீங்களா ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்களை மிக விரைவாக அதை முழுக்க சுகமாக்கி அதிலிருந்து விடுபடலாம்.